இப்போ எபிசோட் 11 to 15 என்ன நடந்துச்சுங்கிறத ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். அந்த 2 பசங்க கிட்னாப் பண்ண 2 பசங்களும் எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. எஸ்கேப் ஆகி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா போலீஸும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயசீலன் வந்து செம்ம டென்ஷனாக இருக்கார். ஐயோ நம்மளால தான் தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அர்த்தனா கூப்பிட்டு எல்லாரையும் பயங்கரமாக திட்டுறாங்க. இப்படியா மிஸ் பண்ணுவீங்க, நம்ம இப்போ பப்ளிக் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா முனியாண்டியை கூப்பிட்டு சிசிடிவி கேமராலாம் செக் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக அவங்களுக்கு அந்த இடத்துல உள்ள எந்த ஃபுட்டேஜும் கிடைக்கல. ப்ளஸ் அந்த பசங்க என்னென்னா ஹெல்மெட் போட்டிருக்காங்க, ஹெல்மெட்டை கலத்தும் போது மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரோட ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. லொக்கேஷன் டெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து கடைசியாக அழகர் கோயில், மதுரை அழகர் கோயில் வரைக்கும் அந்த பைக்கில் போயிருக்காங்கங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுது. அண்ட் அக்யூஸ்டுக்கு ஒரு 21-22 வயசு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது அந்த கேஸை வந்து வாவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அர்த்தனா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா முனியாண்டியோட பையன், அந்த அக்யூஸ்டில் 2 பேர்த்தில் ஒரு பையன் வந்துட்டு அப்போ முனியாண்டிக்கு சாப்பாடு கொண்டுட்டு வரான். சாப்பாடு கொண்டுட்டு வரும்போது இங்கே எல்லாரும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அழகர் கோயில் பக்கத்தில் தான் அந்த பசங்க இருந்திருக்காங்க, நம்ம அங்கே போய் ஏதாவது தேடினா க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கான்ஸ்டபிளும் அழகர் கோயில் பக்கத்துக்கு போக போகிறாங்க. இதை இந்த முனியாண்டியோட பையன் கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்கக்கிட்ட ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதனால அங்கே இருந்த பசங்களும் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஸோ இவங்க அழகர் கோயில்கிட்ட போகிறப்போயும் இந்த போலீஸ்க்கு யாருக்குமே எந்த க்ளூவும் கிடைக்காம அவங்க எல்லாருமே திருப்பி வந்துடுறாங்க. மீன்வைல் ஷபானாவும் அவங்க ஃப்ரெண்டு மதனும் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு இடம் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு இடம் கிடைக்கிது. 10,000 ரூபாய் அட்வான்ஸ், 3,000 ரூபாய் வாடகையில் கிடைக்கிது. இவ்வளோ கம்மியாக எப்படி கிடைக்குதுன்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓனர் பரவாயில்ல, யாருமே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வாடகைக்கு வர மாட்டேங்கிறாங்க, அதனால் உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க, கம்மி வாடகைக்கே கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. இவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஆஃபீஸ் போடுறாங்க. அவங்களே பெயிண்ட் அடித்து அவங்களே பால் காய்ச்சி எல்லாமே முடிச்சிடுறாங்க. அப்புறம் அர்த்தனா கூப்பிட்டு எல்லா இன்ஸ்பெக்டரையும் திட்டிட்டு ராஜாவை தனியாக கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு மினிஸ்டர் சமுதாயத்துக்கு நீ வந்து பந்தோபஸ்துக்காக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிஸ்டர் சமுதாயத்துக்கும் ராஜாக்கும் ஆல்ரெடி ஆகாது போல இருக்குது. அதனால அவர் வந்துட்டு என்னென்னா எரிச்சல் பட்டுக்கிட்டே போகிறாரு. அங்கே போனால் அந்த சமுதாயம் வேணும்னே ஒரு ஹோல் டே ராஜாவை வெளியில் வெயிட் பண்ண வைக்கிறாரு. சாப்பிடக்கூட விடாமல் ஒரு தண்ணி காஃபி எதுவுமே கொடுக்காம உள்ளே இருந்து ரசித்து ஒரு சேடிஸ்ட் மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ராஜா ஃபுல்லாக வெளியில் வெயிட் பண்ணுறத ராஜாவும் முரளியும் எதுவும் பேசிக்கவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி முரளி மேலே ராஜா கோவத்தில் இருக்கிறதுனால ஃபுல் டே 2 பேரும் வெளியிலே வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. அப்புறமா முடிஞ்சதுக்கப்புறமா நைட்டு வந்து அந்த மினிஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, இல்லை இன்றைக்கி எனக்கு எங்கேயும் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவனே பயங்கர கடுப்பாயிட்டு ராஜா வெளியில் வராரு. வந்து நேராக தண்ணி அடிக்க போகிறாரு. ஒரு இடத்துல போய் தண்ணி அடித்து அந்த இடத்துல நிறைய தகராறு பண்ணுறாரு. கடைசியாக முரளி வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் வீட்டில் போய் தூங்க வைக்கிறாரு. வீட்டில் போய் தூங்க வச்சதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்டே பேசுகிறாரு, இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னோடனே, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, இவனோட ப்ரொஃபஷனால் அவங்க 2 பேரும் இவனை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா, அவன் வந்து நீதி நேர்மைக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடப்பான், எப்போவுமே யாருக்கும் நீதி வாங்கி கொடுக்கறதால எவ்வளோ வேணால் போராடுவான். பட் ஒரே ஒரு கேஸில் மட்டும் அவனால் எதுவும் பண்ண முடியல, அந்த கேஸ் நடந்ததுலேருந்து அவன் இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அவர் பையன் கேட்குறாரு, அந்த கேஸ் என்னங்கிறது எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பையன் இல்லை, சாரி, முரளி வந்து அவங்க அப்பா கிட்டே கேட்குறாரு, ராஜாவோட அப்பா கிட்ட. உடனே ராஜாவோட அப்பாவும் அந்த ஃப்ளாஷ்பேக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ராஜா கிட்ட ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. அதாவது அவங்க ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. அந்த லவ் பண்ண பையனை நம்பி வெளியில் போகிறப்போ பார்த்தா திடீர்னு காருக்குள்ளே வேறு ஏதோ 4-5 பசங்க ஏறிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு தப்பி எப்படியோ வெளியில் ஓடி வந்துருச்சு. தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த 4-5 பசங்களில் ஒரு பையன் யாருன்னா மினிஸ்டர் பையன், மினிஸ்டர் சமுதாயத்தோட பையன். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ராஜா போயிட்டு அடித்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மினிஸ்டர் சமுதாயத்தோட பையனையும் அரெஸ்ட் பண்ணி மற்ற எல்லா பசங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்களோட ஹெட் இப்போ ராஜா வந்து சப் இன்ஸ்பெக்டர், அர்த்தனா வந்து இன்ஸ்பெக்டர், அவங்களுக்கும் மேலே ஐஜியாக இருக்கிறவர் வந்து மினிஸ்டர் சமுதாயத்தோட ரைட் ஹேண்ட் போல் இருக்குது. அதனால அவர் சமுதாயம் ஃபோன் பண்ணி திட்டின உடனே அந்த பெரிய லெவலில் இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிடுறாருன்னா, சமுதாயத்தோட மகனை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. ரிலீஸ் பண்ணதோடு பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணு, பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கால அந்த பொண்ணோட பேர் ப்ளஸ் நிறைய பேர் எக்ஸ்ட்ராவாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க, அவங்க எல்லாரோட பேரையும் ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டாரு, வெளியில் தெரியட்டும். அப்போ தான் இனிமேல் யாரும் சமுதாயத்தோட பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வரமாட்டாங்கங்கிறதுக்காக வேணும்னே மாட்டி விட்டுறாரு. மாட்டி விட்டதில் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு பயந்து போய் சூசைட் பண்ணிடுறாங்க. இதனால ராஜா அதுலேருந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டார். நம்மளை நம்பி வந்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சே, அந்த பொண்ணு இப்படி நம்மளால் இறந்து போயிடுச்சுங்கிற அப்செட்லேயே அவர் வந்து இதாகிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷபானாவும் ஜெயசீலனும் அப்படி போய் ஒரு மூவி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதாவது ஷபானா அவங்க ஃப்ரெண்டு கூட வந்திருக்காங்க, ஜெயசீலன் அவரோட ஃப்ரெண்டு கூட வந்திருக்காங்க. இந்த சினிமாலெல்லாம் காட்டுற மாதிரி ஷபானாவோட ஃப்ரெண்டும் ஜெயசீலனோட ஃப்ரெண்டும் லவ்வர்ஸ். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. அதனால ஷபானாவும் ஜெயசீலனும் சேர்ந்து உட்காந்து ஒரு படம் பார்க்குறாங்க. கடைசி 2 பேரும் ஒன்றாவே வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு
சுச்சுவேஷன் அமையுது. அதில் 2 பேரும் பேசி ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. திருப்பி அடுத்த நாள் மார்னிங் ராஜாவும் முரளியும் பேசிக்கிறாங்க. அப்போ முரளி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி 3 பசங்க என் கூட கேம்பிளிங் பண்ணிகிட்டு இருந்த பசங்க என்னை பார்க்கில் விரட்டிட்டு வந்தாங்க, அதனால தான் நான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன், என்னால் தான் அந்த தப்பு நடந்துருச்சு, நீங்கள் வந்து அந்த கிட்னாப்பர்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க, சாரி சார் அப்படின்னு சொல்லி நடந்தது சொல்கிறாங்க. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, நேராக அந்த 3 பேர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த 3 பசங்களையும் மிரட்டுறாரு. இனிமேல் நீங்கள் யாராச்சும் இவன் பின்னாடி முரளி பின்னாடி வந்தீங்கன்னா தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா திருப்பியும் வந்திருக்காரு. யாருன்னா அந்த கடத்தப்பட்ட பையனோட அப்பா திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பாவர்கிட்ட பேசணும்னு சொல்லி கெஞ்சுறாரு. பட் பாவர் வந்து நல்லா திட்டி அனுப்பிச்சிடுறாரு, எங்களுக்கு என்ன வேறு வேலையே இல்லையா, தேடி கண்டுபிடிக்கிறோம் போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் வந்து லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பான்ல, ஒரு கப்பிளோட வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு, அந்த லவ் லெட்டர் பையனை அந்த திருடனை வந்துட்டு ஜீவான்னு அந்த காமெடி கான்ஸ்டபிள் வந்து ஃபாலோ பண்ணி ஃபோன் பேசிகிட்டே இருப்பார்ல. ஸோ அப்படியே காமெடியாகவே ஃபோன் பேசி ஒரு பார்க்குக்கு வர வைப்பார். அந்த பார்க்கில் வந்து அந்த திருடன் வந்து யாருக்கு லவ் லெட்டர் எழுதி வச்சாங்களோ அந்த லேடி அங்கே உட்காத்தி வச்சுருப்பாங்க. கடைசி அந்த திருடனும் நம்பி வந்துடுவான், அந்த திருடனை பிடிச்சிருவாங்க. ஸோ ஜீவாவோட ஹெல்ப்னால தான் அந்த திருடனை பிடிப்பாங்க. அது ஃபுல்லாக ஒரு காமெடி ட்ராக் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஜீவாவோட ஹெல்ப்னால அந்த திருடனை பிடிக்கிறதுனால இன்ஸ்பெக்டர் அர்த்தனா வந்து ஜீவாவை தனியாக கூப்பிட்டு பாராட்டுறாங்க, நீ தான் அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போலீஸ்க்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா, இப்போ குப்பை எடுக்கிறவங்களோட இடத்துல ஒரு ட்ரம்முக்குள்ளே ஒரு பழைய எலும்பு கூட அழுகி போய் கிடக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இதனால் ராஜாவும் முரளி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு வயசான லேடியோட ஸ்கல் போல் இருக்குது. அது கண்டுபிடிச்சதில் ஒரு 52 வயசு லேடியோட ஸ்கல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேஸையும் வாவர்கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க அர்த்தனா. பட் பாவரால் அது எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அவர் இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், 55 வயசு லேடிங்கிறத வச்சுட்டு என்னத்தை கண்டுபிடிக்க முடியும், 6 மாதத்துக்கு முன்னாடி கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அப்படியே விட்டுடுறாரு. ஆனால் இதை வந்துட்டு முரளி வந்து இதை வந்து இது பண்ணுறாரு, ஃபாலோ பண்ணி பார்த்தா அந்த எலும்புக்கூட்டில் வந்து காலில் வந்து ஏதோ ஒரு 2 பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அந்த பிளேட்டை 3 வருஷம் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கங்கிறதுனால 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எந்த ஹாஸ்பிட்டல்லாம் அந்த ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னு ஃபாலோ பண்ணி கடைசி அதில் எத்தனை பேர் 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அதில் எத்தனை பேர் லேடிஸ் அப்படிலாம் கண்டுபிடிச்சி கடைசி ட்ராக் பண்ணி ஒரு பர்சன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த கேஸை சால்வ் பண்ணி ராஜா கிட்ட சொல்கிறாரு. அதை ராஜா வந்து அர்த்தனா கிட்ட சொல்லிடுறாங்க. அர்த்தனா கூப்பிட்டு எல்லார் முன்னாடி வச்சும் பயங்கரமாக முரளியை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லி முரளியை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இது வந்து வாவருக்கும் ஜீவாவுக்கும் பயங்கரமாக கோவம் வருது. ஜீவா வந்து சும்மா காமெடியாக கோவப்படுற மாதிரி காட்டுறாங்க. பட் வாவருக்கு செம்ம கடுப்பாயிடுது, இவன் என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியாத கேஸை கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்வென்சி, ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்வென்சியை திரும்பவும் ஒருத்தவங்க பொண்ணு பார்க்க வந்துட்டு போலீஸ் அப்படிங்கிறதுனால தப்பாக பேசிட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து வரும்போது ஸ்வென்சி வந்து ரோட்டில் வந்து ஜீவாவை பார்க்குறாங்க. அப்போ பைக்கில் ஏறு, நீ பஸ்ஸுக்கு தானே நின்றுட்டுருக்கவா, நான் உன்னை பைக்லேயே ட்ராப் பண்ணுறங்கும் போது பைக்கில் உட்காந்து ஜீவா வந்து ஸ்வென்சி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ப்ரப்போஸ் பண்ண உடனே ரோட்டில் வச்சு ஜீவாவை புரட்டி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இனிமேல் நான் அக்கான் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஜீவாவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு வந்து அவரோட குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. தன்னோட குழந்தைய பிரிஞ்சுலாம் இருக்காரு. ஸோ ஸ்கூலில் போய் ஒளிஞ்சிருந்து குழந்தைய பார்த்துட்டு வர்றாரு. குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு வர்றாரு. ஒய்ஃப் வந்து அந்த பார்வதின்னு ஒரு ஆக்ட்ரஸ் உண்டு, அவங்க தான் அவரோட ஒய்ஃப் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் வந்து முனியாண்டியோட பையன் வந்து எப்போ பார்த்தாலும் டென்ஸ்டாகவே இருக்கார். அப்போ முனியாண்டி அடிக்கடி பார்த்துட்டு ஏன்பா உனக்கு இப்படி வேர்க்குதுன்னு அடிக்கடி பையன்கிட்ட கேட்குறாரு. பையன் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கடத்தப்பட்ட பையனோட அப்பா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே வந்து இன்னொரு நாள் அழுதுகிட்டே இருக்காரு. அதை வந்து முரளி பார்த்துடுறாரு. உடனே முரளி கிட்ட போயிட்டு ஏன் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை என் பையனை நான் என்ன எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருக்கு கொடுங்க, நான் எவ்வளோ பணம் வேணால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கை நிறைய பணத்தை முரளி கையில் கொடுக்குறாரு. இப்போ முரளி பணம்லாம் வேண்டாம் சார், நான் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நேராக ராஜா கிட்ட சொல்கிறாரு. என்னால் தான் தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணமாயிட்டேன் அந்த கிட்னாப்பர்ஸ் தொலைஞ்சு போகிறதுக்கு. ஸோ நானே அந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. அவரும் பெர்மிஷன் கொடுக்குறாரு. ஸோ இனிமேல் தான் அவர் அதை சால்வ் பண்ணுவார். அடுத்த எபிசோட்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.